தலைவர் தம்பி தலைமையில் ஒரு வீட்ல கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தால கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை எந்த ஒரு பிராக்டிக்கல் ரீசன்ஸ், தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படியா இருந்தாலும் அந்த வேலையை செய்யறத நிறுத்திடாதீங்க. அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. அந்த வேலைக்கான பலன், நம்ம ஏன் இந்த வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதுக்கான பலன் நீங்க எதிர்பார்த்த டைம்ல கிடைக்கலைனாலும் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க அந்த வேலைக்கான பலனை டைம் எடுத்தாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டிக் டு இட். உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை எப்பவுமே செய்யறத கைவிட்டுறாதீங்க. நம்புங்க, அந்த வேலை உங்களுக்கான பலனை எப்பயாவது தரும். கம்மிங் பேக் டு தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஈகோ கிளாஷ் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கும். அதை வச்சு பிளே பண்ண விஷயம் ரொம்ப யதார்த்தமா, ரியாலிட்டி க்ளோஸரா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அழகா கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலா வந்து கனெக்ட் ஆச்சு. அந்த விஷயம், அந்த ஈகோ கிளாஷ், அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு யதார்த்தமான ஒரு வன்மம், கோபம், ஈகோ கிளாஷ், அதுக்குள்ள படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒளிஞ்சிருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், ஹியூமர் மீட்டர், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவன். இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஃபலிமி அப்படிங்கிற ஒரு படம் வந்து மலையாளத்தில் எடுத்தாரு. அந்த படம் ஹை டிமாண்ட்ல ப்ராட்வே சினிமாஸ்ல நார்மல் ஸ்க்ரீன்ல இருந்து எபிக்ல மாறுச்சு. அதே சினாரியோ தான் இந்த படத்துக்குமே இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஒர்த் அண்ட் டிமாண்ட் என்னங்கிறது இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ் படத்திலேயே அந்த மாதிரி எல்லாம் வந்து சீன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய சீன்ஸ் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆமால அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ரியாலிட்டிக்கு க்ளோஸரான நிறைய சீன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விதம் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரோட ஒர்க், ஒரு ரெகுலர் ஸ்டீரியோடிபிக்கல் கிளீச்சேடு காமெடி ட்ராமா பார்க்குற மாதிரி இல்லாம இவரோட மியூசிக் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கதையோட நேச்சுரல் ரூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்துல குறிப்பா மாப்பிள்ளை வீட்டு கேரக்டர்ஸ்ல நடிச்சவங்களோட டைலாக் டெலிவரி, கன்னியாகுமரி தமிழ் நம்ம தமிழ் சினிமாக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்திருந்தா அதை நான் பார்க்காம விட்டுருக்கலாம். பட் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கன்னியாகுமரி தமிழை வந்து இதுல பேசியிருக்காங்க. சவுத் சைட் கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்லாங்கே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கேட்கறதுக்கு புரியும். அந்த இதை வந்து அந்த ஊர்க்காரங்களே கேஸ்டிங்ல போட்டு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம தமிழ் சினிமா ஃபிலிம் லாங்குவேஜ்ல கடத்தினது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு யூனிக்கான அட்டம்ப்ட்னே சொல்லலாம் இந்த படத்துல அது. அண்ட் அந்த அட்டம்ப்ட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு படத்துல. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ், எனக்கு பர்சனலா வந்து சில ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். அண்ட் ரெண்டாவது, இது வந்து ஒரு நைட்ல நடக்கிற கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கணும்னு வச்சதுல எந்த ஒரு தப்பு இல்லை. பட் அதுல என்னோட பாசிட்டிவ் நோட் என்னன்னா, அதுல சில ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வந்து வருது. மேபி அதை வந்து டயலாக்ஸ் மூலியமாவே கடத்தி இருந்தாலுமே அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு தந்துச்சு. பட் அதை வந்து நான் சீனா காட்டணும்னு ஃபிளாஷ்பேக்ல வச்சு அதுக்குன்னு தனியா வந்து ஸ்கிரீன் டைம் ஒதுக்குனது எனக்கு வந்து ஆட் மேன் அவுட் மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல சில கேரக்டர்ஸை பார்த்தாலே கடுப்பாகும். அந்த கடுப்பாகிற கேரக்டர்ஸை நல்லாவே எழுதிட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா, இன்னுமே அந்த கேட் அண்ட் மவுஸ் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஹியூமர் இருக்கும்ல, அது வந்து என்னதான் எலி வந்து பண்றது பூனைக்கு கடுப்பா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கடுப்புல எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இன்னுமே புஷ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு அந்த கேரக்டர்லாம். ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி இந்த கதைக்கும் அந்த கேரக்டர்ஸுக்குமே இருக்கிற மாதிரி தான் படத்துல தெரிஞ்சு. அண்ட் டியூரேஷனுமே ரொம்ப சின்ன படம், அப்ரிஷியேட்டபிள் வந்தா. பட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து எடுத்துருக்கலான்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மீம் பாப் கல்ச்சர்ல ட்ரெண்ட் ஆகிற சில விஷயத்த வந்து காமெடின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. அது படத்துல நல்லாவே சிங்க் ஆகி ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட்டாக பார்க்கும்போது அவாய்ட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தான். அண்ட் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீலே ஆகாது. படம் த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு படத்துக்கு வந்திருக்கும், அந்த படத்தை கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் ஜாலியா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி, ஒரு பாட்டு கேட்குற மாதிரி அழகா ஸ்கிரீன் பிளேலையும் ஸ்டோரி டெல்லிங் மூலியமாவும் விஷுவலா ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆஹா ஓஹோன்னெல்லாம் இல்லாம ஒரு 2-3 இடங்கள்ல சிங்கிள் ஷாட்டை ரொம்ப டிஃப்ரெண்டான விதத்துல வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. படத்தோட லொகேஷன் செலெக்ஷன் முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னா வந்து இந்த படத்தோட லொகேஷன் செலெக்ஷன். அதாவது ஆர்டிஃபிஷியலாக செட்டு போட்டு எடுக்காம லைவ் லொகேஷனில் எடுத்துங்காட்டி அந்த லொக்காலிட்டியில் நடக்கிற எமோஷனையும் ரியாலிட்டியும் ஆடியன்ஸ் கிட்ட க்ளோஸராக கனெக்ட் பண்ண முடிஞ்சு. கேஸ்டிங் அண்ட் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஜீவாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா, தம்பி ராமையா சாருக்கு சித்தப்பா கேரக்டர்ல நடிச்சவர் அண்ட் அவரோட கேங்கு அண்ட் அந்த ஊர்க்காரங்க
எதிர்க்கட்சிக்காரங்களா நடிச்ச ஜென்சன் அண்ட் அவர் கூட இருந்தவர், சௌமியா கேரக்டர் ப்ளே பண்ண பிரதனா, இளவரசு சார், அப்புறம் ஒரு தாத்தா கேரக்டர் வரும் அவரு, ஏன் அர்னால்டுன்னு ஒரு நாயர் கூட அழகான கேரக்டரா எழுதி ரொம்ப சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை ரோல் ப்ளே பண்ண கன்னிஸ் தான். குமரி தமிழன் எஸ்கேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி. செமையாக நடிச்சிருக்காரு அந்த சுபாஷ்ங்கிற ஆக்டர். இப்படின்னு ஃப்ரேமில் யாரெல்லாம் காட்டுறாங்களோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஸ்க்ரீன் டைம் எழுதியிருக்காங்க. அண்ட் படத்துல அவங்க வர சீன்ஸ் எல்லாமே யூனிக்கா என்டர்டெயின் பண்ணும். அண்ட் அந்த ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் மேபி எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு என்னால சொல்ல முடியல. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல பிடிச்ச விஷயமே, இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வர அந்த ஒரு டேக் அவே மெசேஜ். இது மெசேஜ்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நெகட்டிவிட்டி இப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த விஷயத்த இந்த படத்துல வன்மமா ஹேண்டில் பண்ணி அந்த வன்மத்தை எப்படி வந்து கோத்ரூ பண்றாங்க அப்படிங்கிறத ஜீவா கேரக்டர் மூலியமா சொன்ன அந்த ஒரு சீன் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எதுக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னு ஒரு டீப்பர் மீனிங் வந்து படத்துக்குள்ள இருக்கு. பட் ஆனா அதை ரொம்ப ரொம்ப யதார்த்தமான முறையில வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ ஓவராலா இந்த படத்துல எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தானா மேபி அது ஸ்பாய்லர் கேட்டகரிக்குள்ள போயிருமோ அப்படிங்கிற மாதிரி மிஸ் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி ஸ்பாய்லரே இல்லாம நீங்க நோட்டீஸ் பண்ண ஏதாவது விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நான் ஏதாவது விஷயம் தப்பா சொல்லியிருந்தா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதை நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். அண்ட் இந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. தலைவர் தம்பி தலைமையில் ஹோல்ஸ் த நியூ ஏஜ் காமெடி லவ்விங் ஆடியன்ஸ் அட்டென்ஷன். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.